ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லான் விலாக்ஸ். நான் எல்லாம் மழையில் எப்படி இருக்கீங்க? இப்போ நிறைய ஃப்ளூ பரவுது, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா, இப்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக மொழி எழுதுவோம். மொழி எழுதும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ 200 வைக்கிறீங்களோ, 100 வைக்கிறீங்களோ, 500 வைக்கிறீங்களோ, இந்த நோட் இருக்குது இல்லையா, அதுக்கு பிஃபோர் தட் இந்த 1 ரூபியை வந்து நோட்டுக்கு இந்த சைடு வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா இப்படி மடக்கும்போது அப்படி நோட்டு விழுந்துடும், 1 ரூபி காயின் விழுந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா, நோட்டுக்கு பேக் சைடு தான் அந்த 1 ரூபி காயினை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் இப்படி மூடிடுறாங்க, மூடிட்டு அப்புறம் ஒட்டிடுறாங்க. அப்போ மொழி பிரிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே கட் பண்ணும்போது அந்த ரூபா நோட்டும் சேர்ந்து கட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை தேவையில்லை. என்ன பண்ணணும்னா, இந்த ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து அது உள்ள மடக்கினா மாதிரி இந்த மொழி கவரை இப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்கன்னா ரூபா நோட்டும் விழாது, தென் 1 ரூபி காயினும் விழாது. இங்கே பாருங்க, விழுதா பாருங்க? இல்லை. ஸோ இந்த பணம் சேஃப். இது மொழி எழுதுறவங்க கிட்ட இதை அப்படியே கொடுத்தா அவங்க அழகாக இதை இப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்க முடியும். கட் பண்ண தேவை அவசியம் இல்லை. இது யூஸ்ஃபுல்லான மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.